Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலாவை அரைச்சு நம்ம யூஸ் பண்றோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ளேமை லோ ஃப்ளேம் வச்சிருக்கேன். இதுல வந்து வறுக்கிறதுக்கு 4 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கல் மலர், இது வந்து ஃபியூ ஆட் பண்ணியிருக்கேன். அன்னாசி பூவில் 2 பெட்டல் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிரிஞ்சி இலை 1 நம்பர். இதில் வந்து தனியா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், அப்புறம் சீரகம் வந்து 1 டீஸ்பூன். இது பார்த்திங்கன்னா சோம்பு இல்லைனா பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க. இதை வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதோட இது கூட வந்து ஒரு 50 கிராம்ஸ் கோகோனட் குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். பட்டை வந்து 2 நம்பர், ஏலக்காய் வந்து ஒரே 1 நம்பர். இதை எல்லாத்தையுமே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை வந்து ஃபியூ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்துருங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் வந்து 400 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் வந்து 2 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து 3 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை ஃபியூ ஆட் பண்ணுறேன். மஞ்சள் வந்து 1/2 டீஸ்பூன், ஆல் பர்பஸ் மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் 2 டேபிள் ஸ்பூன். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 150 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் வேக வைக்கிறதுக்காக. ஆல்ரெடி மட்டன்லேயும் கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டிருக்கறனால நம்ம ஒரு 150 ml வாட்டர் ஆட் பண்ணால் போதும். இதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வச்சு எடுக்கணும். 5 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும், ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை 1, கிராம்பு 2, இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு ஃபியூ அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை இதோட இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வேக வச்ச மட்டன் இதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சால்ட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இதை வந்து ஹை ஃப்ளேமில் 4 to 5 மினிட்ஸ் நான் வந்து குக் பண்ண போகிறேன். இதை குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா வத்திரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 to 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் திருப்பி குக் பண்ணுங்கள். இந்த டிஷ் பாருங்கள் நல்லா தண்ணி இந்த மாதிரி வந்துடணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதை லோவும் ஹை ஃப்ளேமில் தான் மாற்றி நம்ம குக் பண்ணுவோம். அதை இப்போ திருப்பி இதை வந்து ஓப்பனாக வச்சு நீங்கள் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது வந்து சூட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த டிஷ்ஷில் வந்து ஆல் பர்பஸ் மசாலா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.